ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 20/2/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வெற்றி தோல்விக்கான சரித்திரத்தை நினைவு செய்யுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்க. அதுதான் ராவணன் மீது வெற்றி அடைந்து சத்தியுகத்தை அடைந்தோம். ராவணன் கிட்ட தோற்று கலியுகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. இது சுகம் துக்கத்துக்கான விளையாட்டு. இதில் 3/4 பங்கு சுகமும் 1/4 பங்கு துக்கமும் இருக்குது. சரிசமமாக கிடையாது இல்லையா? ஸோ அதிலும் குறிப்பாக நமக்கு அதிக சுகம், தேவதை ஆத்மாக்களுக்கு 3/4 பங்கு சுகம் இல்லையா? நரகத்துலேயுமே பார்த்திங்கன்னா கலியுகத்தில் இருந்து தான் துக்கம். நமக்கு அதுக்கு முன்னாடி அந்த துக்கம் பெரிய துக்கம்னு சொல்ல முடியாது, ஸ்லைட்டாக. அதாவது இறைவனை நினைக்கிற அளவுக்கு துக்கம், அவ்வளோதான். அந்த சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னு ஸ்லைட்டாக தேடுறது, அவ்வளோதான். ஸோ இந்த சுகதுக்கத்தின் விளையாட்டை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகம் ரொம்ப ரொம்ப அதிசயமானது. எப்படி இந்த எல்லையற்ற நாடகம் ரொம்ப அதிசயமானது? பாபா பதில் சொல்கிறாரு, எல்லையற்ற நாடகம் ரொம்ப ரொம்ப அதிசயமானது. ஏன்னா முழு உலகத்துலேயும் ஒரு வினாடியும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குதோ அது மறுபடியும் அதே மாதிரி திரும்ப நடக்கும். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஸோ பேன் தலையில் ஊறுற மாதிரி நாடகம் அப்படியே பொறுமையாக நகர்ந்துட்டு இருக்குது. டிக் 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 டிக்குன்னு போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு டிக் மாதிரி அடுத்த டிக் இருக்காது. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு நொடி மாதிரி அடுத்த நொடி இருக்காது. அதனால தான் இது மிகவும் அதிசயமான நாடகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஏற்கனவே பாபா சொல்லியிருக்காருல, ஒரு நொடியில் நடந்த அதே சம்பவம் மாதிரி இந்த கல்பத்தில் எப்போவாவது நடந்திருக்குமா? அப்படியே ஜஸ்ட் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஒரே மாதிரி அடுத்த செகண்ட் கூட இருக்காதுன்ற, அடுத்த செகண்ட்லேயே அதில் மாற்றம் வருன்றார். அதனால்தான் இது மிகவும் அதிசயமான நாடகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னென்ன நடிப்பெல்லாம் மனிதர்கள் நடித்தாங்க, அது நல்ல விதமான நடிப்பாக இருக்கட்டும், கெட்ட விதமான நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நாடகத்தில் பதிவானதை தான் நடிக்கிறான் அப்படின்னு குழந்தைகளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை தான் இது அதிசயமான நாடகம். ஒன்றும் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நாடகத்தில் பதிவானதை மீறி எதுவும் யாரும் நடிக்க முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மாவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? இதோடைய அர்த்தத்தை குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இப்போ நம்ம ஆத்ம அபிமானி ஆகி இருக்கிறோம். ஓம் சாந்தி சொல்கிறது எதுக்கு? நான் ஆத்மானு எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு, அடுத்தவங்களுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குது. நான் ஆத்மா, அமைதியானவன், என்னுடைய சுயதர்மம் அமைதி, சாந்தி அப்படின்னு. எல்லா ஆத்மாக்களும் வீடு திரும்பி போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார் பாபா. நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிளான் பற்றி அப்பா தான் சொல்ல முடியும். இப்போ வீட்டுக்கு போகணும் குழந்தை, இங்கே இருக்கிற எதையும் நினைக்காதன்னு அப்பா தான் சொல்ல முடியும். ஏ ஆத்மாக்களே, இந்த பழைய உலகம் அழிந்தே ஆகணும், அழிஞ்சு தான் ஆகணும். எல்லா நடிகர்களும் வந்துட்டாங்க, மேலேருந்து பரந்தாமத்துலேருந்து வந்துட்டாங்க. இன்னும் சில நடிகர்கள் தான் இருக்காங்க. இது 1969க்கு முன்னாடி வந்த வாணி. ஸோ இப்போ எல்லா நடிகர்களும் வந்திருப்பாங்க இல்லையா? சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் மேலே இருந்துருக்குறாங்க அப்படி இருக்கு. இப்போ எல்லோரும் திரும்பி வீட்டுக்கு போகிற டைம். ஸோ எல்லோரும் வந்தோடனே திரும்பி போக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ திரும்பி போயிட்டு மறுபடியும் திரும்ப இதே பூமிக்கு முந்தைய கல்பத்தின் சத்தியுக ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே நடிப்பு திரும்ப நடக்கும். நீங்கள் உண்மையிலே ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. ஸோ தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க. சத்தியுகத்துக்கு நீங்கள் தான் முதல்ல வந்தீங்க. சத்தியுகத்துக்கு தான் முதல்ல வந்தீங்க தேவதை ஆத்மாக்கள். பிறகு
மரணம் ஜனனம் அந்த சக்கரத்தில் வந்து இப்போ மாற்றான் ராஜ்யத்துக்கு, ராவணனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. இது உங்கள் ராஜ்யமே கிடையாதுன்றார். இங்கே எதுக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? இன்னொருத்தனுடைய ராஜ்யத்தில் போய் உரிமை கொண்டாடி என்ன பண்ணுறது இல்லையா? இது உங்களுடைய ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. எல்லோரும் ஏதோ இங்கேயே இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த உலகத்தை அமைதியாக்க போகிறோம், சொர்க்கமாக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தந்தையின் குழந்தைங்களாக இருக்கிறீங்க. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு சொல்கிறார் பாபா, குழந்தைகளே, இப்போ நீங்கள் இருக்கிறது ராவண ராஜ்யம், மாற்றான் ராஜ்யம், இன்னொருத்தனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. உங்கள் ராஜ்யத்தை இழந்த அடிமையாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்தில் இந்த உலகத்தை ஆண்ட தேவி தேவதா தர்மத்தினர்களாக இருந்தீங்க. 5000 வருஷம் போயிடுச்சு சத்தியுகம் ஆரம்பிச்சு. அரை கல்பம் ராஜ்யம் பண்ணிங்க, 2500 வருஷம் ராஜ்யம் பண்ணிங்க பாபாவுடைய வழிப்படியே. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏணியில் இறங்கித்தான் வந்தாகணும். சத்தியுகத்திலேருந்து திரேதாயுகத்துக்கு வந்து தான் ஆகணும், அங்கேருந்து துவாபரயுகத்துக்கு வந்து தான் ஆகணும், அங்கேருந்து கலியுகத்துக்கு வந்து தான் ஆகணுங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வெற்றி தோல்விக்கான சரித்திரத்தை நினைவு செய்யுங்க. இதில் பார்த்திங்கன்னா, அட ஏன் பாபா இறங்கணும் அப்படின்னு இப்போ தான் நம்ம கேட்குறோம். ஆனால் ஆரம்பத்தில் அதாவது பாபா குழந்தை ஆகிற புதுசில் பார்த்திங்கன்னா இந்த ஞானம் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னா, காமம் கோபம் அசுத்தமான உணவு எல்லாத்தையும் விடணுமா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் சொர்க்கம். அப்போ மறுபடியும் அது நடந்து தான் ஆகணும் அப்படின்போது சரி ஓகே இப்போ கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் பாபா சொல்கிறார், இறங்கி தான் ஆகணுன்றதையும் மறந்துடாதீங்க. வெற்றி தோல்விக்கான சரித்திரத்தை நினைவு செய்யுங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நீ நரகத்துக்கு வந்து தான் ஆகணும், இதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் சொர்க்கத்துக்கு வர வாய்ப்பை நீ ஏன் விடணும்? சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தும் சுகதாமத்தில் வசிக்கிறவங்களாக இருந்தும் சொர்க்கம் இல்லையா? பிறகு மறுபிறவி எடுத்து இந்த துக்கதாமத்தில் இத்து போன நிலைக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ மீண்டும் இழந்த அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு ஆத்மாக்களுக்கு அப்பா வழி சொல்கிற ஸ்ரீமத் கொடுக்குறார். ஆத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு வெகு காலம் ஆயிடுச்சு. தனிமையாக அனாதையாக ஆகி கிடக்கிறீங்க. முதல்ல பிரிஞ்சது நீங்கள் தான் அப்பாவை விட்டு. பிறகு சுகத்தின் பாகத்தை நடிச்சிங்க. பிறகு உங்களுடைய ராஜ்ய பாக்கியம் அபகரிக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் துக்கத்தின் பாகத்தில் வந்துட்டீங்க. இப்போ மீண்டும் சுகம் சாந்திக்கான ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் அடையணும். சுகமாக அரை கல்பம் வாழ்ந்த உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை ராவணன் காமம் கோபம் பற்று பேரரசு அகங்காரன்ற விகாரத்தை விஷத்தை கொடுத்து பறிச்சிட்டான். அதுக்கப்புறம் துக்கத்தின் பாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மீண்டும் சுகத்தின் பாக்கியத்தை, சாந்தியின் பாக்கியத்தை, அந்த ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் அடையணும். உலகத்தில் அமைதி நிலவணும்னு ஆத்மாக்கள் சொல்கிறாங்களே, அது நீங்கள் ராஜ்யத்தை அடையிறதுல தான் இருக்குது. இந்த நேரம் தமோ பிரதானம் ஆனதுனால தான் உலகத்தில் அசாந்தி நிலவுது. இதுவும் சாந்தி அசாந்திக்கான விளையாட்டு அல்லது சுகம் துக்கத்துக்கான விளையாட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? சதப்பிரதானமான உலகம் அமைதி ஆகிடும், அதை புரிஞ்சுக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் அமைதி இருந்துச்சு. மூலவதனம் அதுதான் சாந்தி தாமம், அமைதியான இடம். எங்கே ஆத்மாக்கள் வசிக்குதோ அந்த சாந்தி தாமத்தில் அசாந்திக்கான கேள்வியே கிடையாது. அதனால தான் பாபா இப்போவே நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிங்க புத்தினாலன்றார். இப்போ அங்கே எதுவுமே கிடையாது. அப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, மாமா கிடையாது, எதிரி கிடையாது, நண்பன் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் மறந்து அப்படி நிம்மதியாக ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆத்மா இருக்கும். அவ்வளோ அமைதி, என்னுடையதுன்ற உணர்வே கிடையாது. ஸோ அதுதான் பரந்தாமத்தில் இருக்க வேண்டிய நிலை மனதால். ஏன்னா நிஜமாலே அங்கே போகும்போது அப்படி தான் இருக்கும் ஆத்மா. ஸோ அப்படி இருங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அமைதி இருந்துச்சு இல்லை?
இப்போ துக்கதாமத்தில் வந்து அமைதி இருக்காது. அதனால் புத்தினால் அங்கே வாங்க, சாந்தி தாமத்துக்கு வாங்க, அல்லது சுகதாமத்துக்கு போங்க, சொர்க்கத்துக்கு போங்க. தாமம்னா இடம், சுகதாமம்னா சொர்க்கம், சாந்தி தாமம்னா பரந்தாமம். ஆத்மாக்கள் வசிக்கிற அந்த பரந்தாமத்தில் அமைதி இல்லை அப்படின்னு கேள்வியே வராது. ஆழ்ந்த அமைதி இருக்கும். சத்யுகத்தில் உலகம் ஃபுல்லாக அமைதி இருக்கும், சுகமும் இருக்கும். பிறகு வீழ்ச்சி அடைந்து அடைந்து அசாந்தி ஆகிடுச்சு இல்லையா? மாயையின் வசமாக ஆக அசாந்தி ஆகிடுச்சு. இப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் அமைதி விரும்புகிறாங்க. பிரம்ம மகா தத்துவத்தை உலகம்னு சொல்ல முடியாது, அது பிரம்மாண்டம். எதை சொல்கிறாரு? பரந்தாமம். பரந்தாமத்துடைய வெவ்வேறு பேர், மூலவதனம், பிரம்ம மகா தத்துவம், பிரம்மாண்டம், இது எல்லாம் அங்கே தான் ஆத்மாக்கள் வசிக்குது. ஆத்மாவுடைய சுய தர்மம் சாந்தி இல்லையா? தர்மம் கீழான நிலை அடையும் போது நான் வரேன்னு அர்த்தம். தன்னுடைய சுய தர்மத்தை இழக்கும்போது, அமைதியை முற்றிலும் இழக்கும்போது பாபா வந்து மீண்டும் அமைதியை கொடுக்குறார். சரீரத்தில், குறிப்பாக சரீர உணர்வில் சிக்கிறதுனால தான் ஆத்மா அமைதி இழக்குது. ஸோ இப்போ சரீரத்திலிருந்து ஆத்மா விடுபட்டால் தான் உண்மையான அமைதி அடையும். ஆனால் சரீரத்தில் இருக்கும்போதே அதை அனுபவம் பண்ணால் சரீரத்துலேருந்து நான் விடுபட்ட ஆத்மான்னு உணருங்க. சரீரத்தை எடுத்து தான் ஆத்மா காரியத்தை செய்யும். குழந்தைங்க எதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறாங்க? பாபா எங்களையும் சாந்தி தாமத்துக்கு, சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. சொர்க்கத்துக்கும் முக்தி தாமத்துக்கும் போகிறதுக்கு. முக்தி, ஸோ பரந்தாமத்துடைய இன்னொரு பேர் முக்தி தாமம். பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் முக்தி. ஏன் பரந்தாமத்தை சாந்தி தாமம்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே சாந்தி மட்டும்தான் இருக்கும், அமைதி மட்டும்தான் இருக்கும், சுகம் இருக்காது. ஏன்னா உடல் இருந்தால் தான் சுகத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? கர்மேந்திரியங்கள் மூலமாக தான் சுகத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? இனிமே அழகான காட்சிகளை கண் இருந்தால் தானே பார்க்க முடியும் இல்லையா? சரி, அதே மாதிரி துக்கத்துக்கான பார்ட்டும் கிடையாது சாந்தி தாமத்தில். சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, வெறும் அமைதி. சத்யுகம்தான் சுகதாமம். அங்கே சுகமும் இருக்கும், அமைதியும் இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமான உடலும் இருக்கும், செல்வமும் இருக்கும். ஆனால் இந்த கலியுகம் துக்கதாமம், எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ சொர்க்கம் மாதிரியே இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயும் துக்கம்தான் இருக்கும். அதான் துக்கதாமம். எப்படி நாம் கீழே இறங்கிட்டே வரோம் அப்படிங்கிறது தான் ஏணிப்படியில் காட்டுறோம். ஆத்மா எப்படி தன்னுடைய நிலையில் இறங்கிட்டே வருது. ஸோ எல்லாரும் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க 5000 வருஷமாக. ஆனால் ஒரே தடவை தான் ஏறுறோம், மின்னல் வேகத்தில் ஏறுறோம். 5000 வருஷம் இறங்குனதை ஒரே பிறவியில் ஏறுறோம், தூய்மை அடையிறதன் மூலமாக. இது எவ்வளோ பெரிய விஷயம், நினச்சாலே எவ்வளோ மெய்சில் இருக்குது இல்லையா? 5000 வருஷம் இறங்குனதை ஒரே தடவை ஏறணுன்னா நம்ம எவ்வளோ வேகத்தில் ஏறணும், எவ்வளோ கவனத்தோடு ஏறணும், யோசிச்சு பாருங்கள். மலை வந்து இப்படி இருக்கும், அதில் ஏறுறதே கஷ்டம்னாங்க. இது அதை விட மோசமான மலை இல்லையா? இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஆனால் இங்கே புத்தி தான். தூய்மை தூய்மை தூய்மை, ஒரு செகண்டு கூட எண்ணத்தில் கூட இழக்கக்கூடாது, வீண் விஷயத்தையே வரவிடக்கூடாது. அப்படி தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் ஏறுறீங்க. தூய்மை இழந்தீங்கன்னா கீழே இறங்குறீங்க. அதுவும் இப்போ தூய்மை இழக்கிறீங்கன்னா வேகமாக இறங்குவீங்க. ஏன்னா லவ் யூ பாபா. இப்போ பாருங்கள், பாபா சொல்லல, எத்தனை வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஒரு வினாடி காமத்தில் வந்தீங்கன்னா சுக்குநூறாகிட்டீங்க, மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றார். ஏன்னா காமத்தில் விழுறது வந்து கலியுகத்துடைய குணாதிசயம். கலியுகம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது, கடைசியில் இருக்குது. இப்போ நீங்கள் யோகா பண்ணி 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 கலியுகத்தை தாண்டி துவாபரகத்துக்கு போகிறீங்க, துவாபரகத்தை தாண்டி திரேதாயுகத்துக்கு போகிறீங்க. சத்தியுகத்துக்கு ஈக்குவலாக குணம் வரும்போது எப்படியோ மாய அடித்து உங்களை கீழே விழ வச்சதுன்னா என்ன ஆகும்? ஏன்னா கலியுகம் என்ன பண்ணோம், அதுக்கு ஈக்குவலாக தான் எல்லாரையும் மாற்றும். டக்குன்னு உங்களை மாற்றிடுச்சு, அப்புறம் என்னைக்கு ஏறுறது? அதான் பாபா சொல்கிறார், தூய்மை இழந்தீங்கன்னா சுக்குநூறாகிடுவீங்க, டக்குன்னு கீழே வந்துடுவீங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கீழே வந்துடுவீங்கன்றார். தூய்மை ஆகாமல் ஏற முடியாது, தூய்மை ஆகாமல் ஏறவே முடியாது இந்த ஏணியில்.
அதனால தான் பாபா வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு என்னை கூப்பிட்டீங்க பதித்த பாவனா அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்திருக்கிறேன். கிடைத்திருக்கிற ரகசியம், சிதம்பர ரகசியம் கிடைத்தும் அதை பயன்படுத்தலைன்னா உங்களை என்னன்னு சொல்கிறது? முதல்ல தூய்மையான அந்த பரந்தாமத்துக்கு, சாந்தி தாமத்துக்கு போயிட்டு பிறகு சுகதாமத்தில் வந்து உங்களுடைய சுகமான பார்ட்டை நடிப்பீங்க. அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும். அரை கல்பம் பிறகு துக்கம் வரும். ஆனால் சுகம்தான் அதிகமாக அடையிறீங்க. ஏன்னா சரிசமமாக சுகம் துக்கம் வந்தால் எந்த லாபமும் இல்லையே. அதிலும் குறிப்பாக தேவதா தர்மத்தினருக்கு தான் 3/4 பங்கு சுகம், மற்றவங்களுக்கெல்லாம் பாதி. அவங்க வர்றதே கொஞ்சம்தான். அதில் என்னத்தை சுகத்தை அடைவாங்க, என்னத்தை துக்கத்தை அடைவாங்கன்னு பாபா கேட்பார். சரி, அப்படி இல்லைன்னா பாபா ஞானத்தை கேட்குறதுல என்ன லாபம் இல்லையா? அதனால தான் பாபா சார் 3/4 பங்கு சுகம் உங்களுக்கு. பாபா புரிய வைக்கிறாரு. உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நாடகத்தில் 3/4 பங்கு சுகமும் 1/4 பங்கு சிறிது துக்கமும் இருக்குது. கரெக்டு தான். ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்களுக்கு தோணும், இது கடைசி பிறவி, இப்போவே நான் ஒன்றும் பெருசாக துக்கத்தை அனுபவிக்கலையேன்னு நிறைய பேருக்கு தோணும். அப்போ யோசிச்சுப்பாங்க, நம்ம எவ்வளோ சுகமாக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இது சுக துக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்லப்படுது. ஸோ இதில் மெய்சில் இருக்கிற விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு நம்மளை தவிர பாபாவை வேறு யாராலையும் தெரிஞ்சிக்கவும் முடியாது. எவ்வளோ சூப்பர் இல்லை? ஏன்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோன்றது எவ்வளோ ஆச்சரியப்படுற விஷயம். எவ்வளோ குஷியில் இருக்கணும். நீ உலகத்தில் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோ, ஆனால் கடவுளை உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் என்ன நீ பெரிய புத்திசாலி இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி யோசிச்சு பாருங்கள். ஸோ சுயம் பகவானே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறார். அதேமாதிரி சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்குறார். அப்படி கொடுத்தாலும் அவர் அடையாளம் கண்டுக்கிறது என்னமோ நாம் மட்டும்தான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? ஸோ இங்கே தான் அதிர்ஷ்டம் இருக்குது. கடவுளே நினைச்சாலும் எல்லாரையும் மாற்ற முடியல. உங்களை நாஸ்திகத்திலிருந்து ஆஸ்திகனாக ஆக்கி இருக்கிறேன். ஸோ ஆஸ்திகனாகி இருக்கிறோம். பாபா தான் ஆக்குறார் ஞானத்தை கொடுத்து. அதனால் அவரையும் தெரிஞ்சுக்கிட்டோம், 3 உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரதவாசிகள் யாருக்கும் கல்பத்தின் ஆயுளே தெரியல. அதனால தான் லட்சக்கணக்கான வருஷன்ட்டு கீதையை படிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா வந்து உண்மையான ஞானத்தை இப்போ கற்பிக்கிறார். தந்தை மறைமுகமான வேஷத்தில் மாற்றான் தேசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுதான் மறைமுகமாக இருந்து அம்பு விட்டார். வாலியை மறைமுகமாக இருந்து அம்பு விட்டு சாவடித்தார் அப்படின்னு ராமரை சொல்கிறது. ஏன்னா மறைமுகமாக வந்திருக்கிறார். ஸோ மறைமுகமாக எதிரி ராஜ்யத்துக்கே வர்றார் பாபா. பாபாவும் குப்தமானவர், மறைமுகமாக இருக்கிறாருன்னா உடல் இல்லை. மனிதர்களுக்கு அவங்களுடைய உடலை பற்றி தான் தெரியும், ஆத்மாவை பற்றி தெரியாது. அதனால தான் உடலை பற்றியே கவலைப்பட்டுருக்குறாங்க, அழியக்கூடிய உடலை பற்றி. ஆத்மாவோ அழிவற்றது. அதனால் கலியுகவாசிகள் உடலைத்தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சங்கம யுகவாசிகள் ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையும் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கணும். ஒரு வினாடி கூட மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கிறோம். இதுதான் கலியுகவாசிகளுக்கும் சங்கம யுகவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கணும். இப்போ நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறீங்களா, சங்கம யுகத்தில் இருக்கிறீங்களா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சங்கம யுகவாசி மாதிரி கவலைப்படுறீங்களா, கலியுகவாசி மாதிரி கவலைப்படுறீங்களா? கலியுகவாசி உடம்பை பற்றி கவலைப்படுவான், சங்கம யுகவாசி ஆத்மாவை பற்றி கவலைப்படுவான். எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும், ஐயோ எப்போ வேணாலும் போயிடுவார், அதுக்குள்ளே அடையணும். எப்போ தூய்மை ஆகுறோமோ அப்போ தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கும். ஸோ ஆஸ்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மை ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா மட்டுமே கதின்னு பிடிச்சாதான் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராவண ராஜ்யத்தில் தூய்மை இழந்து கிடக்கிறீங்க. அதனால தான் அப்பாவை கூப்பிட்டீங்க. 2 தந்தைகள் இருக்கிறாங்க. பரமபிதா பரமாத்மா எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை இல்லையா? எல்லாருக்கும் 2 தந்தை. அதில் ஒரு தந்தை எல்லாருக்கும் தனித்தனி. ஆனால் இன்னொரு தந்தை, பரலோகிக தந்தை, எல்லாருக்கும் ஒருத்தர் தான். அந்த தந்தையை தான் நீங்கள் கூப்பிட்டீங்க.
ஏன்னா ராவண ராஜ்யத்தில் துக்கம், காரணம் தூய்மை இழந்து கிடக்கிறீங்கன்ற விஷயம் தெரியல. அதை பாபா சொல்லும்போது தான் தெரியுது, ஓ தூய்மை இழந்ததுனால தான் துக்கமா அப்படின்ட்டு. சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றும் தந்தை கிடையாது இல்லையா? ஆத்மா எல்லாருமே சகோதரர்கள். அவங்க என்ன தந்தையா? சகோதரர்களையா கூப்பிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி கடைசியில் கிருஷ்ணர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார். அவங்க உண்மையிலே உங்களுடைய சகோதரர்கள். அவங்க எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? அவங்களுமே இப்போ துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ பாரதத்தில் எப்போ தர்மத்துக்கு நிந்தனை அதிகமாக ஏற்படுதோ அப்போ தான் எல்லா தர்மத்தினருக்கும் எல்லா தர்மத்தினரும் பரலௌகிக தந்தையை மறந்துடுறாங்க. அதனால தான் தர்மத்துக்கு நிந்தனை அதிகமாக ஏற்படுது. அப்போ தான் பாபா வரார், வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார், இது ஒரு விளையாட்டு. ஸோ எப்போ தர்மத்துக்கு அதிக நிந்தனை ஏற்படுதோ, எப்போ எல்லாருமே இறைவனை சுத்தமாக மறந்து அவங்கவுங்க வழியில் நடக்கிறாங்களோ அப்போ தான் பாபா வரார். ஸோ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே மறுபடியும் நடந்தே தீரும், அப்படியே நடக்கும். அதுதான் விளையாட்டுன்றது. அந்த விளையாட்டு மீண்டும் நடக்கும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, இப்போ போகிறீங்க இல்லையா? அதிலும் குறிப்பாக இப்போ இந்த சங்கமயத்தில் பாபா கிட்ட வர்றது உயர்ந்த நடிப்பு. ஏன்னா உலகத்தையே சொர்க்கமாக்குற நடிப்பு இப்போ தான் நம்ம நடிக்கிறோம் பாபாவோடு சேர்ந்து. இந்த அனாதியான நாடகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்போ இந்த நாடகம் ஆரம்பிச்சது கிடையாது, கண்டே பிடிக்க முடியாது. எப்போ முடியும்? முடிவே கிடையாது. ஆனால் இது பேன் மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒருபொழுதும் இது முடியாது. டிக் 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 டிக்னு கடிகாரம் முள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி இது பாட்டுக்கு ஒரு டிக்காக போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நொடி மாதிரி இன்னொரு நொடி இருக்காது. அப்போ எவ்வளோ ஆச்சரியமான நாடகம் பாருங்கள். வினாடிக்கு வினாடி உலகத்தில் எந்த மூலையில் நடக்கிறதோ அப்படியே மறுபடியும் நடக்கும். இந்த விஷயத்தை ஒவ்வொரு மத தலைவருக்கும், முக்கியமான தலைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தியே ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம நெட்டு மூலமாகவே கூட பண்ணலாம், நேரில் அவங்க சந்திக்க முடியலைன்னா கூட பண்ணலாம் சூப்பராக. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க, ஆனால் யாரும் ராஜ்யத்தை உருவாக்குறது கிடையாது. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் தர்மத்தையும் ஸ்தாபனை பண்ணுறார், ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்ணுறார். சூப்பர் இல்லையா? தேவதா தர்மத்தையும் உருவாக்குறாரு, அந்த ராஜ்யத்தையும் உருவாக்குறார். மற்ற இயேசுவோ நபியோ வந்து ராஜ்யத்தை உருவாக்கல, மதத்தை தான் உருவாக்குறாங்க, தர்மத்தை தான் உருவாக்குறாங்க, அவங்க தர்மத்தை. ஸோ அவங்க உருவாக்குறாங்க, பிறகுதான் அந்த தர்மத்தை சார்ந்தவங்களே மேலேருந்து வராங்க, பரந்தாமத்துலேருந்து. அவங்க உருவாக்கும் போது யாருமே வரல, அந்த ஞானம் கொடுக்கும்போது. சரி, அப்போ இவங்க கொடுக்குற ஞானம் யாரையும் அழைச்சிட்டு போல, மாறாக மேலே இருந்தவங்களையும் கீழே பிடிச்சி அழைச்சிட்டு வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்த ஞானம் எல்லாரையும் நரகத்துக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. அந்த ஞானத்தினால வராங்களோ இல்லையோ, கொடுத்த அப்புறம் தான் மேலேருந்து நிம்மதியாக இருந்தவங்க கீழே வராங்க. அப்படின்னா எவ்வளோ காமெடியாக இருக்கு பாருங்க. அப்போ வந்த எல்லாரையும் யார் திரும்ப அழைச்சிட்டு போகிறது? அப்பா தான் அழைச்சிட்டு போவார். சில குழந்தைங்க கடைசியில் நாடகம் முடிகிற டைம் தான் முதல் பிறவியே எடுக்குது. அப்போ அவங்களுடைய நடிப்பே ரொம்ப கம்மி தான். இந்த புழு பூச்சி விட்டில் பூச்சிலாம் சொல்கிறாங்களே, ஒரு நாள் வாழ்க்கை, அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நாடகம்ன்ற விஷயமே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த நாடகத்தில் ஒரே ஒரு பிறவி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாடகத்தில் எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லாத மாதிரி தான். ஆனால் அந்த கடைசி பிறவியில் அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருப்பாங்க.
ஸோ உலகத்துடைய கவனம் அவங்க பக்கம் போகுது. ஆனால் நம்மளுடைய கவனம் எங்கே போகுது? படைப்பவரின் பக்கம் போகுது. ஏன்னா அவரைத்தான் எல்லாரும் இறை தந்தையே, பரமபிதா, பரமாத்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் தந்தை. இதுக்கு முன்னாடி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. அதிலிருந்து தோன்றியது தான் இத்தனை தர்மங்கள்ன்ற கிளைகள். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க இது. 5000 வருடம் ஆயுள் கொண்ட மிகப்பெரிய எல்லையற்ற மரம். எத்தனை கிளைகள், எத்தனை வகையான பொருட்கள், வேதங்கள் வெளிப்பட்டு இருக்குது. கணக்கிடுறதே கஷ்டமாக இருக்குது. எல்லாமே இருக்குது, ஆனால் அஸ்திவாரம் இல்லை, தேவதா தர்மம் இல்லை. பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எப்போ அந்த ஒரு தர்மம் இல்லாமல் பல தர்மங்கள் உருவாயிடுதோ அப்போ தான் நான் வரேன். அந்த அஸ்திவாரமே மறையும் பொழுது தான் நான் வரேன். தேவதா தர்மம், தெய்வீக குணம் அதெல்லாம் சுத்தமாரும் இல்லாதப்ப நான் வரேன். இப்போ தேவதைகளும் இல்லை, அவங்களுடைய தெய்வீக குணங்களும் இல்லை, அவங்க வாழ்ந்ததுக்கான ஜட சிலைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க அந்த ஒரே தர்மத்தோடு தான் இருந்தாங்க. மற்ற தர்மங்கள் எல்லாம் பிறகு தான் வருது தாபரகத்திலேருந்து. திரேத்தா யுகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது அப்படிங்கிறார் பாபா. ஸோ இங்கே திரேத்தா யுகமும் சொர்க்கம் தான், பட் முழு சொர்க்கம் கிடையாது இல்லையா. சத்யுகம் தான் முழு சொர்க்கம், திரேத்தா யுகம் வந்து பாதி. அது ஒரு ஆறுதல் பரிசு தான். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் சத்யுகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் சொர்க்கம். அந்த ஒரிஜினல் சொர்க்கம், அந்த புத்தம்புது உலகத்துக்கு போகிறதுக்கு தான் நாம் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சு தூய்மையானவர்களாக ஆகுங்க, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர முடியும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு தூய்மை. பாபா பாபா பாபா, ஆத்மா ஆத்மா ஆத்மா, இவ்வளோதான் புத்தியில் இருக்கணும். அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், பரமாத்மாவுடைய குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன். இதே மைண்டில் இருக்கும்போது தான் ஆத்மா தூய்மை ஆகும். அப்போ தான் தெய்வீக குணங்கள் தாரணை ஆகும். அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றபடி இந்த மரத்துடைய கிளைகள், இலைகள் நிறைய இருக்குது இல்லையா. தேவதா தர்மன்ற மெயின் தண்டிலிருந்து வந்த கிளைகளும் இலைகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மரத்தை பற்றி குழந்தைங்களாகி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. நாம் எல்லோரும் ஆதி சனாதன தேவி தேவதைகளாக இருந்தோம் சொர்க்கத்தில். இப்போ சொர்க்கம் இல்லை, நரகம் ஆயிடுச்சு. அதனால தான் பாபா கேள்வி கேட்குறாரு, உங்கள் மனசை நீங்களே கேளுங்க, நீங்கள் சத்யுக சொர்க்கவாசிகளா, கலியுக நரகவாசிகளா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரமாகவே திரும்ப இது கேட்குறாரு பாபா. சத்யுக சொர்க்கவாசியாக நான் இருக்கிறேன்னா, அதாவது சத்யுக தேவதை மாதிரி குணத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்னா, அல்லது கலியுக நரகவாசி மாதிரி விகார வசப்பட்டு என்னுடைய குணங்கள் எண்ணங்கள் வெளிப்படுதா? கேளுங்க. சத்யுகத்திலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மேலே போக வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மேலே போகிறதுக்கான ஞானமே கிடையாது. ஸோ கடைசி நேரத்தில் தான் பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகிறதுக்கு. இந்த ஞானம் எடுக்காமல் யாரும் சதோ பிரதானமாக ஆகவே முடியாது. ஸோ இந்த ஞானத்துடைய சாரம் என்ன? நினைவு. உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க. இந்த நினைவுன்ற யோக அக்னி மூலமாக உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர பாவம் எரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே லேசாகி மேலே போயிடுவீங்க, சத்தியுகத்துக்கு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஆத்மா உயர்ந்த நிலையை அடையும். ஸோ இந்த யோக அக்னியினால் மட்டும்தான் அதை தூய்மையாக்க முடியும். கல்பத்துக்கு முன்னாடியும் உங்களுக்கு இதே ஞானத்தை கற்றுக் கொடுத்து தேவதை ஆக்கின. இப்போ மறுபடியும் நீங்கள் தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களை மறுபடியும் சதோ பிரதானமாக ஆக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வரணும் இல்லை? எந்த மனுஷனும் தூய்மையாக்க முடியாது. பதித்த பாவனன் கிடையாது. ஏ பதித்த பாவனா, ஏ பகவான்,
அப்படின்னு புத்தி மேல் நோக்கி தான் கூப்பிடுது. மேலே இருக்கிற இறைவனை தான் கூப்பிடுது, மனுஷனை கூப்பிடல இல்லையா? இயேசு மறுபடியும் வருவார். இயேசு எங்கே போனார் வர்றதுக்கு? அவர் இங்கே தான் இருக்கிறாரு. கிருஷ்ணர் எங்கே போனார் வர்றதுக்கு? இங்கே தான் வெவ்வேறு உருவம் எடுத்து அவருமே கூப்பிட்டுருக்காரு கிருஷ்ணாவான்ட்டு. ஸோ இங்கே வராதவர் பரமாத்மா. ஸோ அவரை நோக்கி தான் கூப்பிடுறாங்க. ஸோ அவரை தவிர எல்லாரும் இங்கே பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர நடிகர்கள் எல்லாம் மறுபிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சிவபாபா மட்டும்தான் பிறப்பிறப்பு இல்லாதவர். நாடகமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது யாருக்குமே தெரியல. உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சு புத்திக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களை ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி அப்படின்னு பாபா சொல்றாரு. சுயம் ஆத்மா, ஆத்மாவுடைய தரிசனம். நாராயணனாக இருந்த நான் விகாரத்தில் விழுந்து பூஜரை ஆயிட்டேன், மீண்டும் விகாரத்தை வென்று நாராயணன் ஆகிறேன் அப்படின்னு புத்திக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைச்சிருங்க, ஆத்மாவின் சுய தர்மத்தில் நிலைச்சிருங்க. ஸோ அதுதான் உன்னுடைய தர்மத்துக்காக யுத்தம் செய்ய அர்ஜுனான்னு சொல்கிறது. என்ன அர்த்தம்? அந்த அமைதியை இழக்க வைக்கிறதுக்காக எண்ணங்கள் வருது பாருங்க, அதை அழிங்க. அழித்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்ட்டு சுய தர்மத்தில் நிலைச்சிருங்க. தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஆத்மா இந்த நாடகத்தில் அதுக்கு விதிக்கப்பட்ட நடிப்பை நடிக்குது. அதே மாதிரி தான் எதிரில் இருக்கிற ஆத்மாவும். ஸோ அது துக்கம் கொடுக்குதுன்னா அதோடைய பார்ட் அதுதான். ஸோ அதனால் அதை நினைத்து நாம் டென்ஷன் ஆகிறது தேவையில்லாதது. உங்களை அதனால் சுய தர்மத்தில் நினைச்சிருங்க இல்லையா? நாடகத்தில் இருக்கிறது தான் நடக்குது, ஆனால் அதில் கண்டிப்பாக நன்மை இருக்குது அப்படின்னு நிச்சய புத்தி இருந்தால் அமைதி போகாது. ஸோ அமைதியாக இருப்பீங்க, அதாவது சுய தர்மத்தில் நிலைச்சிருப்பீங்க. உங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்துங்க முதல்ல. ரொம்ப முக்கியமாக அது பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு குட்டி புள்ளி, பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் குட்டி புள்ளி அப்படின்றத நிச்சயப்படுத்துங்க. பாபா புரிய வைக்கிறாரு இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம பேர் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. வேறு யாருக்கிட்டேயும் இந்த ஞானம் கிடையாது. ஸோ என் பகவான்கிட்ட இருந்து நேரடியாக இந்த ஞானத்தை எடுத்துருக்குறோன்னா உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் நினச்சிப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிவபெருமான் சக்கரத்தை கொடுத்தாருன்னு காட்டுறாங்க, இப்படிலாம் கொடுப்பாரு, ஆனால் நமக்கு கொடுக்குறாரு. இப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். தந்தை நமக்கு டீச்சராகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த மிகப்பெரிய ரகசியம், இந்த ஞானத்தை கொடுக்குற சிவத்தந்தை நமக்கு டீச்சராகவும் இருக்கிறார். எவ்வளோ இனிமையான பாபா இவர். இவரை மாதிரி இனிமையானவர் யாரும் இருக்கவே முடியாது. அவர் சொல்கிறார் நம்மக்கிட்ட, பரலௌகீக குழந்தைகளாகிய நீங்கள் அப்படின்னு எதை பார்த்து சொல்கிறார்? ஆத்மாவை பார்த்து சொல்கிறார். ஆத்மா தான் இந்த லௌகீகத்திலேருந்து விடுபட்டது இல்லையா? அப்போ பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, பரலோகத்தில் இருக்கும் ஆத்மா சொல்லுது. அதான் பாபா சார், நீங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அங்கே இருந்த ஆத்மாக்கள். தந்தையும் பரந்தாமத்தில் தான் இருக்கார். எப்படி லௌகீக தந்தை குழந்தைங்களுக்கு பிறப்பு கொடுத்து அதை வளர்த்து கடைசியில் எல்லாத்தையும் அந்த குழந்தை பேருக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறாரோ, அந்த மாதிரி பாபா இந்த ஞானத்தை கொடுத்து வளர்த்து சொர்க்கத்தை கொடுத்துட்டு போயிடுறார். அந்த லௌகீக தந்தைக்கு குழந்தை வாரிசாக இருக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் தான் வாரிசு. எல்லையற்ற தந்தையுடைய குழந்தை நீங்கள். ஸோ குழந்தைக்கு ஆஸ்தி கொடுக்கறது தானே நியமம். ஸோ அப்பாவுடைய ஞானத்தினால வளர்ந்த குழந்தைக்கு தான் அந்த ஆஸ்தி. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் மறுபடியும் சத்தத்தை கடந்து வீட்டுக்கு போகணும். அங்கே அப்படி ஒரு அமைதி இருக்கும். சப்தங்களை கடந்து நீங்கள் வீட்டுக்கு போகணும். அங்கே இருக்கிறது அமைதி. எது? பரந்தாமம், அமைதியான உலகம். அதுக்கு அடுத்ததாக சூக்ஷ்மவதனத்தில் அசைவுகளின் உலகம். அதனால் அது பேர் மூவி. மூவினாலே மூவ் ஆகிறது இல்லையா? சைகை உலகம், அதான் சூக்ஷ்ம உலகம். அதுக்கு கீழே இருக்கிறது தான் இப்போ நாம் இருக்கிற ஸ்தூல உலகம். அங்கே தான் பேச்சு நடக்குது. அதனால் இது டாக்கி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறேன். சகோதரிகள் சூக்ஷ்மவதனத்துக்கு போகிறாங்க டிரான்ஸில்.
இல்லையா? ட்ரான்ஸ்னால் அது ஒரு தியான நிலையில் பாபா அழைச்சிட்டு போய் காட்சி காட்டுறது, அங்கே சாட்சாத்காரமே ஏற்படுது. ஆனால் உண்மையிலே ஆத்மா போயிடாது அங்கே. இதுதான் ஆச்சரியம் இல்லையா? ஸோ நிறைய பேர் இப்போ வள்ளலார் பக்தர்கள் கூட சொல்லுவாங்க, அதாவது தூங்கும்போது அப்படியே ஆத்மா எங்கேயோ போயிடுது உடம்பு விட்டு. பாபா சொல்கிறார் அப்படிலாம் போகாது, போனால் உடம்பு செத்து போயிடும் இல்லையா? அப்படி போகாது. ஏன்னா அப்படி போயிட்டு வர மாதிரி இருந்தால் சிலர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உயிர் போகும்போது அவங்க எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுப்பாங்க, திரும்பி வரலையே. ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா? ஸோ எல்லாமே அவங்களுக்கு காட்சி கிடைக்குது. ஆனால் உண்மையில் ஆத்மா அங்கெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ இங்கே தான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த சுக்ஷுமன்ற அந்த வேர்டுக்கே வந்து பல அர்த்தம் வருது இல்லையா? ஸோ அது இருக்குதா இல்லையா அப்படின்னே தெரியாது, ஆனால் காட்சி கிடைக்குது, அவ்வளோதான். நாடகத்தில் என்ன பதிவாகி இருக்குதோ அது வினாடிக்கு வினாடி திரும்ப அதே தான் நடக்கும். அப்போ போன கல்பத்தில் அவங்களுக்கு காட்சி கிடச்சிருந்தா இப்போ கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு வினாடி மாதிரி இன்னொரு வினாடி இருக்காது. இது சயின்ஸில் கூட ஏதோ ஒரு லாஸ் சொல்லுவாங்க, இதுமாரி திரும்ப அது வராது அப்படின்ட்டு. அதே மாதிரி மனிதர்களுடைய நல்ல நடிப்பாக இருந்தாலும் கெட்ட நடிப்பாக இருந்தாலும் எல்லாமே பதிவாகிட்டே இருக்குது. பதிவானது தான் மீண்டும் நடக்குது. ஸோ நல்ல நடிப்பு கெட்ட நடிப்புன்னு எதை சொல்கிறாரு? சத்தியுகத்தில் இருக்கும்போது இருந்தது நல்ல நடிப்பு, கலியுகத்தில் இருக்கிறது கெட்ட நடிப்பு. ஹீரோவாக இருந்தவனே வில்லனாக ஆகியிருக்கிறோம் இல்லையா? கலியுகத்தில் மனிதர்கள் எல்லாம் துக்கமாக இருக்கிறாங்க, ஆனால் ராமராஜ்யத்தில் குஷியாக இருப்பாங்க. ஏன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய சீச்சி விஷயங்கள் அங்கே இருக்காது, காமம் இருக்காது. அதனால தான் அங்கே சுகமாக இருப்பாங்க. நம்மளே குழந்தையாக இருக்கும்போது ஜாலியாக இருந்தது. காரணம் என்னென்னா காமம்னா என்னன்னே தெரியாதனால தான் ஜாலியாக இருந்தோம். ராமராஜ்யம் ராவணராஜ்யம் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கவே முடியாது. அது வேற இது வேற இல்லையா? நாடகத்தை தெரிஞ்சிக்காததுனால சுகம் துக்கம் பரமாத்மா தான் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சிவபாபாவை பற்றி யாருக்குமே தெரியலையோ அதே மாதிரி ராவணனை பற்றியும் யாருக்கும் தெரியல. அதனால் சிவபாபாவுக்கு கொடுக்குற மரியாதை தூக்கி ராவணனுக்கும் கொடுக்குறாங்க. சிவபாபாவும் முப்பாட்டனா, ராவணனும் முப்பாட்டனா. சரி, ஸோ துக்கத்தை கொடுக்குறவன் தான் ராவணன், சுகத்தை கொடுக்குறவன் சிவபாபா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ராவணனுடைய இறப்பையும் கொண்டாடுறாங்க, தசரான்ட்டு. ஆனால் ரெண்டுமே தெரியாமல் தான் கொண்டாடுறாங்க இல்லையா? சிவனை பற்றியும் தெரியாது, சிவன் என்ன கொடுத்தாரு, எப்போ வந்தார், எப்படி சுகத்தை கொடுத்தாரு, எதுவும் தெரியாது. ராவணன் எப்போ வந்தான், எப்படி துக்கத்தை கொடுத்தான், யாருக்கு கொடுக்குறான், எதுவுமே தெரியாது. இப்போ எல்லையற்ற தந்தை வந்து தன்னுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 90% வானிலை இது திரும்ப திரும்ப வரும். என்னது? தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அதுவும் சில வானிலை பல தடவை வரும், இன்றைக்கும் பல தடவை வருது. ஏன்னா மெயின் இதுதான் சாரம். உண்மையான கீதா சாரம்னா இதுதான். தன்னை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்கள், தந்தையாகிய என்னை நினைவு பண்ணுங்கள், நான் தந்தைன்ற உணர்வோடு நினைவு பண்ணுங்கள். அப்படிப்பட்ட தந்தைக்கு பிறந்த நான் எப்படி தூய்மை இல்லாமல் இருக்க முடியும்? நானும் அவருக்கு சமமாக தூய்மையானவன் தான் அப்படின்ற அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்தணும். என்னுடைய அப்பா மிக மிக இனிமையானவர். ஸோ கடவுளே வந்து தன்னுடைய மகிமையை பாடிட்டு இருக்க மாட்டார். யாருக்கு அவர்கிட்ட வந்து சுகம் கிடைக்குதோ அவங்க தான் வந்து அவருடைய மகிமை பாடுறாங்க. ஸோ அப்போ நம்ம தான் இறைவனுடைய மகிமை பாடுறோம், நம்ம தான் எல்லாருக்கிட்டையும் அவருடைய செய்தியை போய் தெரிவிக்கிறோம். ஸோ அதேமாதிரி பக்தியிலையும் மகிமை பாடுறோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தைக்கிட்ட இருந்த ஆஸ்தி கிடைக்கிது. அந்த தந்தை அன்பு கடலாக இருக்கிறாரு. பிறகு சத்தியுகத்தில் நீங்கள் அன்பானவர்களாக இனிமையானவர்களாக ஆகுறீங்க. ஆனால் அங்கே விகாரங்கள் இருக்காது. அதனால தான் அன்பானவராக இனிமையானவராக இருந்தீங்க.
ஒருவேளை அங்கேயும் விகாரம் இருந்துச்சுன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அங்கே ராவண ராஜ்யமே கிடையாதுப்பான்னு சொல்லுங்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு உலகம் ராம ராஜ்யத்துக்கு பாபா நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அன்பு கடலாக இருக்கிறவர் நமக்கு அன்பு போதிக்கிறார். அன்பு போதிச்சு அவரை மாதிரி அன்பாக்குறார். இனிமையான பாபா நம்மளை இனிமையானவராக மாற்றுறார். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கும். துவாபர யுகத்திலிருந்து தான் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுது. அப்போ தான் துக்கமே வருது அப்படின்னு பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். இந்த உலகத்துடைய உண்மையான சரித்திர பூகோளம் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிற இப்போ தான் இதை நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. இதன் மூலமாக தான் நீங்கள் தேவதை ஆகுறீங்க. தேவதைகளை விட உயர்ந்தவங்க வேற யாருமே கிடையாது இல்லையா? தியானத்தின் உச்சக்கட்ட பலன் என்னது? தேவதை ஆகிறது தான். ஏன்னா அதை விட உயர்ந்த நிலை மனிதன் அடையவே முடியாது. அவங்களோட உயர்ந்தவங்க யாருமே கிடையாது. அதை விட்டால் கடவுள் தான். சொர்க்கத்தில் யாருமே குரு தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏதாவது துக்கம் தான், துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு குரு கிட்ட போகணும். அங்கே தான் துக்கமே இல்லையே. இங்கே துக்கம் நிறையா இருக்குது. அதனால் பல குருமார்கள் வந்துட்டாங்க. கடவுளின் பேரால் நிறைய குருமார்கள்னால் கடவுள் இல்லாமலே. இப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கடவுளே இல்லைன்ற அர்த்தத்திலே குருமார்களாக இருக்கிறாங்க. நிறைய இந்த ஹட யோகம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டுருவாங்க, உனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் சத்குரு ஒரே ஒருத்தர் தான். சமசூப்பை பாருங்க. அங்கே ஏன் குரு கிட்ட போகலைன்னா தேவதையை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லையா? அப்போ யாரை குருவாக வச்சுக்கோங்க? தன்னை விட உயர்ந்தவங்கள தானே குருவாக வச்சுக்கோங்க. அவங்கள விட உயர்ந்தவங்க யாருமே இல்லையே. ஸோ அவங்கள விட உயர்ந்தவர்னா இறைவன் தான். இறைவன் அங்கே வர்றதும் இல்லை. இன்னொன்று இறைவனுடைய வழி அங்கே தேவையும் படலை. காரணம் ஆல்ரெடி இறைவனின் வழிபடி தான் நடக்கிறாங்க இயற்கையாகவே. சத்தியமான வழியை சொல்கிற சத்குரு ஒரே ஒருத்தர் தான். அதனால தான் சீக்கியர்கள் கூட சத்குரு அக்கால், மரணமற்றவர் சத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கால மூரத், மரணமற்றவர். அவர் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் இல்லையா? யமனுக்கெல்லாம் யமன் சிவன், மகா காலன். ஏன்னா அந்த யமன் வந்து ஒரு நேரத்தில் ஒருத்தனுடைய உயிரை தான் எடுத்துகிட்டு போவான். ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போக போகிறேன். தூய்மையாக்கி முதல்ல எல்லாரையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன், பிறகு சுகதாமத்துக்கு அனுப்பிடுவேன். ஒருவேளை என்னுடையவராகி என் வழிப்படி நடந்துட்டு இருக்கும்போதே ஒருவேளை நீங்கள் மாயையுடையவராக ஆகிட்டீங்க அப்படின்னா குருவை நிந்தனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சத்குருவை நிந்தனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உயர்ந்த பதவி அடைய முடியாது. அவங்களால சொர்க்கத்தின் முழுமையான சுகத்தை அடைய முடியாது. வேணால் ஆறுதல் பரிசு திரேதாயுகத்தில் ஏதோ ஒரு பிரஜை வெட்டியான் அந்த மாதிரி தான் ஆக முடியும். அதுவும் திரேதாயுகத்துடைய கடைசி ஒரு பிறவி தான் எடுக்க முடியும். பிரஜைகளாக போயிடுவாங்க. ஸோ அதனால் மாயையுடையவராகிடக்கூடாது. பாபா குழந்தை அனுப்புகிறோம். அசுத்தமான உணவு, அசுத்தமான எண்ணம், அசுத்தமான வார்த்தை, அசுத்தமான சிந்தனை, அசுத்தமான நடத்தை, காமம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்பாவை நீங்கள் நிந்தனை பண்ணுறீங்க. உயர்ந்த பதவி அடைய முடியாது. சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்து முழு ராஜ்யம் அடைய முடியாதுன்றார் பாபா. சொல்கிறார், குழந்தைகளே எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாதீங்க. நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக மாற்றுறேன். அப்படின்னா சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆகிக்கணும் இல்லை? தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும் இல்லை? யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லையா? ஏன்னா தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகள் வாழற சொர்க்கம். அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் தேவதையாகி தான் போக முடியும். அப்போ தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிட்டு தான் போக முடியும். அதனால் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க. என்ன தெய்வீக குணம்? யாருக்கும் எந்த விதத்துலையும் துக்கம் கொடுக்கூடாது. அதுதான் மெயின்னா யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. பாபா சொல்றார், உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே, சுகதாமத்தின் எஜமானரை ஆக்கிறதுக்காகவே தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் ஆகலைன்னாலே எனக்கு நிந்தனை பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம்ன்றார் இல்லையா? அந்த காரியத்தை பாபா சொல்கிற மாதிரி தெய்வீக நடத்த இல்லைன்னா சொர்க்கத்துக்கு வர முடியாது. அப்படின்னாலே பாபாவுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஒரு நல்லா நடத்துகிற டீச்சரு அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா அது டீச்சருக்கு நிந்தனை தானே. நான் இவ்வளோ நேரம் என்னுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பாபா சொல்கிறார். உலகத்துக்கு எஜமானர் ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், பிரஜை ஆக்கிறதுக்கு வரல.
நீங்கள் பிரஜை ஆகிறதே என்னை அவமானப்படுத்துறது தான். இருந்தாலும் ஆகி தான் ஆகணும், அது வேறு விஷயம். பட் எனக்கு மகிமைப்படுத்துறீங்க அப்படின்னா நாராயணன் ஆகி காட்டுங்க. பாபா அன்பு கடல், கடல் மாதிரி அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் துக்கம் கொடுக்கறதுல கடலாக இருக்கிறாங்க, துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காமத்தில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? எல்லா கொலைகளும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானது காமத்தினால தான் நடக்குது. அங்கே இந்த விஷயங்களே இருக்காது, அங்கே இருக்கிறது ராமராஜ்யம், அங்கே காமமே இருக்காது. அதனால் எந்த விதமான துக்கமும் இருக்காது. காமத்தின் மூலமாக தான் எல்லா துக்கமும் வருது. அங்கே குழந்தைங்களே யோக பலத்தின் மூலமாக தான் பிறப்பாங்க. இந்த யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் முழு உலகத்தையும் இப்போ தூய்மையாக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தையே அங்கே யோக பலத்தில் தான் பிறக்கும். அப்போ கேட்டால் பாபா சொல்றார், யோக பலத்தினால உலக ராஜ்யத்தையே அடையும் போது குழந்தை பிறக்காதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த யோக பலத்தின் மூலமாக தானே இப்போ நீங்கள் முழு உலகத்தையும் தூய்மையாக்குறீங்க, சொர்க்கமாக்குறீங்க. ஸோ மாயையோடு யுத்தம் புரிகிற மறைமுகமான போர் வீரர்கள் நீங்கள் தான் பிறகு மிகவும் பிரபலமானவர்களாக ஆகுறீங்க. ஸோ இப்போவே கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரபலம் ஆகிடும் இல்லையா? இது இல்லாமல் சொர்க்கத்தில் ராஜாவாகிறோம், நரகத்தில் நம்மளை தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மறைமுகமாக மாயை எதிர்த்து யுத்தம் செய்து வெற்றி அடைஞ்சதுனால. பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் தேவிகளாகிய உங்களுக்கு எவ்வளவு கோயில் கட்டுறாங்க, எப்படியெல்லாம் விழா எடுக்கிறாங்க. இந்த ஞான அமிர்த கலசத்தை தாய்மார்கள் தலைமையில் வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ உங்களுடைய நினைவாக தான் கோமாதா அப்படின்னு சொல்கிறாங்க. கோமாதா, கோ அப்படின்னா பசு, இப்போ மாதா இல்லையா? அப்போ தாய்மார்களை தான் பசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பசுவை தான் தாயின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஞானம், தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. ஸோ தாய்மார்களை தான் கோமாதா, பசு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஞானம், தண்ணீருக்கான விஷயம் கிடையாது இல்லையா? கங்கைன்றது தண்ணி இல்லையா? தண்ணினாலான நதி, அது கிடையாது. இது ஞான கங்கை. இவங்க ஞான கங்கை. நீங்கள் சக்தி சேனைகள், இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குற சக்தி சேனைகள். இதை காப்பி அடித்து எத்தனை பேர் குருக்களாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் தான் சத்தியம்ன்ற படகுல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க பொய்ன்ற படகுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை படகை அந்த கரைக்கு அழைச்சிட்டு போங்கன்னு பக்தியில் பாடுறாங்க. அந்த மாதிரி துக்கத்தின் கடல்லிருந்து, விஷக்கடல்லிருந்து அந்த கரைக்கு அழைச்சிட்டு போகிற படகொட்டி சிவபாபா நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறார். அவர் தான் இந்த வைசியாலயத்திலிருந்து அல்லது வேசியாலயத்திலிருந்து சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அவரை தோட்டக்காரன்னும் சொல்லலாம். ஏன்னா முள்ளு நிறைஞ்ச இந்த கலியுக காட்டை மலர் நிறைந்த சத்தியுக தோட்டமாக மாத்துறார். அங்கு சுகமே சுகம்தான் இருக்கும், இங்கே வெறும் துக்கம்தான் இருக்குது. ஸோ பாபா நீங்கள் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு உங்கள் மனசை கேளுங்க அப்படின்னு நோட்டீஸ் போட சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடிச்சிருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இப்போவும் நம்ம அடிக்கலாம் இல்லையா? சூப்பர். இது மட்டும் இல்லை, நீங்கள் இது மாதிரி பல கேள்விகள், அவங்க சிந்தனை தோன்ற மாதிரி பல கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்களே பார்த்திங்கன்னா அது மாதிரி கேள்வி கேட்பாங்க, கிறிஸ்தவர்களும் கேள்வி கேட்டு நோட்டீஸ் அடிப்பாங்க. நம்ம கேட்கலாம், அதே கேள்வியை எடுத்துகிட்டு நம்ம கரெக்டான பதில் கொடுக்கலாம். இழிவான நடத்தை அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு நேரத்தில் மேன்மையான நடத்தை உள்ளவங்க இருந்திருக்கணும் தானே? கலியுகத்தில் எல்லாருடைய குணமும் மோசமாக இருக்குதுன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு டைமில் நல்லா இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். எப்படி சூப்பராக கேட்குறாரு பாருங்க இல்லையா? அதே மாதிரி இது கூட கேட்கலாம்,
இருக்கிறதுல மோசமான யுகம் எதுன்னு கேட்டால் கலியுகம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இப்போ தானே கடவுள் வருவார், அவர் எப்படி யுகமாக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க, நடுவில் கடவுள் வந்திருந்தா எப்படி துவாபர யுகத்துக்கு அடுத்தது கீழான யுகம் வரும். செம்ம பாயிண்ட் இல்லையா? லவ் யூ பாபா. ஸோ அதை சொல்லலாம். சரி, அப்போ அந்த மேன்மையான நடத்தை உள்ளவர்கள் இருந்த உலகம் இருந்தது. சத்தியுகத்தில் தேவதைகள் தான் அங்கே இருந்தாங்க. இப்போ அந்த யுகமும் கிடையாது, யாரும் தேவதையும் கிடையாது. தேவதா தர்மமே மறைஞ்சு போச்சு. அப்போ தான் இறைவன் மீண்டும் அந்த ஒரு உயர்ந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய பகவான் வரார். எப்படி ஸ்தாபனை பண்ணுறார்? ஞானத்தை கொடுத்து, ஸ்ரீமத் கொடுத்து. அவர் கொடுக்குற ஸ்ரீமத்து படி நடக்கிறதன் மூலம் நீங்கள் உங்களுக்காகத்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிக்கிறீங்க. நல்லது இல்லையா? பாபா கொடுக்குற வழியினால நன்மை யாருக்கு? நமக்கு தான், பாபாவுக்கு கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணை கடமைக்கு சரம். பாபாவுக்கு சமமாக அன்பு கடலாகணும். துக்க கடலாகி துக்கம் கொடுக்கக்கூடாது, சதா அன்பு தான் கொடுக்கணும். உங்களுடைய வார்த்தை, எண்ணம், பார்வை எல்லாத்துலேயும் அன்பு தான் தெரியணும். பாபாவுக்கு அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி காரியம் பண்ணீங்கன்னா அப்பாவை நிந்தனை பண்ணுறீங்க, சொர்க்கத்துக்கு வர முடியாது, உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபா மாதிரி மிக மிக இனிமையானவர்களாக, மிக மிக அன்பானவர்களாகணும். பாபாவை நினைச்சு அந்த யோக அக்னி மூலமாக உங்களுடைய பாவத்தை ஃபுல்லாக எரித்து தூய்மையாகுங்க, மற்றவங்களும் தூய்மை ஆக்குங்க. முள் நிறைஞ்ச இந்த காட்டை மலர் நிறைஞ்ச தோட்டமாக்குற சேவை பண்ணணும். நம்ம இனிமையான அப்பா சிவபாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கார், டீச்சராகவும் இருக்கிறாருன்ற அந்த குஷியில் சொர்க்கத்துக்கு போகிற இந்த ஞானத்தை உலகத்தில் யாருக்கும் தெரியாத இந்த ஞானத்தை எனக்கு மட்டும் கொடுத்துருக்காருன்ற குஷியில் சதா மூழ்கி இருக்கணும். அதுக்கு இதையே நினச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த குஷியில் இருக்க முடியும். ஏன்னா அவன் பாராட்டணுன்ட்டு திரும்ப திரும்ப நினைக்கும்போது தானே அந்த ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தத்தை மறுபடியும் பலர்கிட்ட சொல்லுவீங்க இல்லையா? சே, உன்ன மாதிரி இந்த சப்ஜெக்டை படிக்கவே முடியாதுன்னு டீச்சர் சொல்லிட்டு அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம்ல. நம்மக்கிட்ட பிடிச்சவங்ககிட்ட அப்பாட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். இப்போ சொல்ல தான் அந்த சந்தோஷம் வருது. சந்தோஷத்தினாலே சொல்கிறீங்க, சொல்ல இன்னும் சந்தோஷம் அதிகமாகுது. அதே மாதிரி தான் இந்த ஞானமும். சொல்ல தான் இந்த சந்தோஷம் அதிகமாகும். எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டே இருங்க, திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் சதா குஷியில் இருக்க முடியும். பாபாவை மாதிரி இனிமையானவர் வேற யாருமே கிடையாது. வரதானம். சிறப்பான பழக்க வழக்கங்களை இயற்கையான இயல்பாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா சாதாரண தன்மை தானாகவே முடிஞ்சிடும். அப்படி முடிக்கக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுங்கள். சிறப்பான பழக்க வழக்கங்களை இயற்கையான இயல்பாக மாற்றி சாதாரண தன்மையை முடித்து விடக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறார், இயற்கையாக இருக்கிறது தானாகவே காரியமாற்றும். என்னோடய சுபாவமே அப்படிதான்ப்பா, நான் அப்படிதான்ப்பா பேசுவேன், கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும், என்னோடய நேச்சரே அதுதான் அப்படின்வாங்க. அப்போ நான் சவுண்டாக பேசுறதுக்கு முயற்சி பண்ண தெரியல, அது தானாகவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் என்னுடைய இயற்கை, நேச்சர். அப்போ நான் சத்தமாக பேசணும்னு யோசிக்கிறது இல்லை, தானாகவே சத்தமாக பேசுகிறேன். ஸோ அதுக்காக நான் எந்த விதமான முயற்சியும் பண்ணலை, அது தானாக நடக்குது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வாழற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மர்ஜீவா வாழ்க்கை. இறந்து புதுசாக பிறந்திருக்கிறீங்க. யாருக்கு பிறந்திருக்கிறீங்க? சிவபாபாவுக்கு பிறந்திருக்கிறீங்க, பாப்தாதாவுக்கு பிறந்திருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகமே நமக்கு கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா மட்டும்தான். ஸோ அவர் கொடுக்குற குணங்கள் தான் நம்மளுடைய குணங்களாக இருக்கணும். அப்போ விசேஷ ஆத்மாவாக இருக்கிறோம், இறைவனுக்கு பிறந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய இயல்பும் விசேஷமான இயல்பாக இருக்கணும். இந்த சிறப்பான பழக்க வழக்கங்கள் தான் இந்த பிறவியோடைய இயற்கையான பழக்கங்களாக இயல்பாக இருக்கணும். உங்களுடைய மனசுலேருந்து தானாகவே நீங்கள் இனிமையான வார்த்தையை தான் பேசணும். ஏன்னா தான் உங்களுடைய இனிமையான குணம் அப்படி இருக்கணும். எனக்கு சத்தம் போடலாம் தெரியாது, துக்கம் கொடுக்க தெரியாது, அந்த மாதிரி அவ்வளோ இனிமையாக ஆயிடணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய இயல்பான குணம்னு உங்கள் மனசுலேருந்தே வெளிப்படணும். ஏன்னா இந்த சாதாரணமாக பேசுறது பார்க்குறது இதெல்லாம் கடந்த காலத்தின் இயல்பு, போன ஜென்மத்துடைய இயல்பு. இந்த ஜென்மத்துடைய இது கிடையாது.
ஏன்னா இது வேற பிறவி, நம்மளை வளர்க்குறது வேற அப்பா அம்மா, நம்ம இருக்கிறதே வேற யுகம், புது யுகம். இந்த புது பிறவியின் இயல்பு சிறப்பான தன்மையே தவிர சாதாரண தன்மை கிடையாது, ஆர்டினரியே கிடையாது. எல்லாமே எக்ஸ்ட்ராஆர்டினரி தான். ஆஸ் யூஷுவல் அன்யூஷுவல் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம் பண்ணும், புடவை டிசைன் நினைக்கிறேன், சென்னையில் பேனர் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளது எல்லாமே என்னது, மிக உயர்ந்தது, உயர்ந்த தன்மை தான் வெளிப்படும். வாயை திறந்த பயங்கர இனிமையான வார்த்தை, கண்ணை திறந்த அப்படி ஒரு அன்பு நிறைந்த பார்வை, எண்ணங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உருவாகுது. இதுதான் உங்களுடைய இயற்கையான குணம். இந்த புது பிறவி, சங்கமயுக பிறவி, பிராமண பிறவியோட குணம். கோபப்படுறது, சத்தம் போட்டு பேசுறது, வீண் விஷயத்தில் நாட்டம் வைக்கிறது, இது எல்லாமே கலியுக சூத்திர குணம். ஸோ இது எப்படி தெரியணும் அப்படின்னா, எனக்கு நேற்று திடீர்னு தோணுச்சு, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குணம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, எவ்வளோ மோசமாக இருந்தோம், எப்படியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டோம், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகணும். அதே சம்பவம் இப்போ நடக்குது, நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். அப்போ இது பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சப்போஸ் முந்தைய ஜென்மத்து பயங்கர கொடூரமானவனாக இருந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, போன ஜென்மத்தில் கொலை இப்படிப்பட்டவனா, அதை திடீர்னு காட்டுறாரு பாபா, கனவு காட்டுறாரு அல்லது காட்சி காட்டுறாருன்னா, ஐயோ நம்மளா இப்படி இருந்தோம் அப்படின்னு தோணும். ஏன்னா அது வேற ஜென்மம். அந்த மாதிரி பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததே நமக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியுது. ஸோ அப்போ அது மாதிரி காட்சி காட்டும்போது என்னென்னலாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம். அவ்வளோ அசுர குணம் வர்றதுக்கு காரணமாக என்னெல்லாம் இருந்திருக்கும் முந்தைய ஜென்மத்தில்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததே உங்களுக்கு சுத்தமாக வேற ஒரு ஜென்மம் மாதிரி, அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் உயர்வாக மாறிடணும், உங்களுடைய இயற்கையான குணமாக மாறிடணும் இந்த உயர்வான குணங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லானது இல்லையா? ஏன்னா இயற்கையாக ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சியாக பண்ண தேவையில்லை. இப்போ கர்மாதீத்த நிலைன்றது என்ன அர்த்தம்? ஸோ ஆத்ம உணர்வு இயற்கையாகவே மாறிடுது, அதுக்கப்புறம் எதுவுமே முயற்சி பண்ண தேவை சொர்க்கத்தில், தானாகவே உங்களுடைய குணம் இனிமையாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த அசுர குணத்தை தூண்டக்கூடிய யாருமே அங்கே இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்டேருந்து புத்தியை விலக்குங்க, ஏன்னா அவங்க வரப்போகிறது இல்லை சொர்க்கத்துக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க கூட சரிங்க, அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அவங்க கூட மீண்டும் நரகத்தில் தான் பிறக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா விலகி இருக்க சொல்கிறார். ஸ்லோகன்: யார் கற்களோடு விளையாடாமல் சதா ஞான ரத்தினங்களோடு மட்டும் விளையாடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் ராயல் ஆத்மாக்கள். ஸோ கற்கள்ன்றது வீண் விஷயங்களையும் சொல்லலாம், வீண் வார்த்தைகளும் சொல்லலாம். ஸோ வீண் வார்த்தைகள் வீண் விஷயங்களோடு விளையாண்டுட்டு இருக்காமல், அதாவது புத்தியை அதில் வச்சு சிந்தனை பண்ணாமல் ஞான ரத்தினங்களை மட்டுமே ஆசைப்படுறது, அதான் ஞான ரத்தினங்களோட விளையாடுறது, அவங்க தான் ராயல் ஆத்மாக்கள். அதேமாதிரி பேசினாலும் ஞான விஷயங்களை மட்டும் பேசுகிறது அல்லது இனிமையான விஷயங்களை மட்டும் பேசுகிறது, அவங்க தான் ராயல் ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.